செக்ஷன் 17 பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 15 ஆண்டுகள்ல செக்ஷன் 17 இவங்க வெறும் பேப்பர்ல கொடுத்த வாக்குறுதியை தவிர இன்னும் ஒரு ஸ்டெப் ஹைட்டா எடுத்து வைக்கல. ஏன்னா எந்த மக்களுக்கும் அங்க எதுவுமே இது இன்னும் வந்து சேரல. இங்க பாருங்க, இப்ப கூட 36,000 ஏக்கர்ல 31,000 ஏக்கர் வனத்துக்கு வெறும் 3,000 ஏக்கர் மக்களுக்கு எப்படி இது நியாயமாகும்? நீங்க நல்லா பாருங்க, ஊட்டியில இருக்கிற ஒரு கிராமமே 3,000க்கும் மேல இருக்கும் ஏக்கர். அங்க கூடல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் 3,000 ஏக்கர் இது சரிப்பட்டு வருமா? ஏற்கனவே அவர்கள் 5 வருடங்கள் இந்த கடைசி 5 வருடங்கள் திமுக எதை செய்யவில்லையோ அதற்கு முன்பு 10 வருடங்களாக அதிமுக எதையுமே செய்யவில்லை. நீங்கள் படுக மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து இங்கு நீலகிரி மாவட்டத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தேயிலை தான் ஆதாரமான ஒரு விவசாய தொழில். இங்கே ஒரு 15-16 வருடங்களாக வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும்தான். உங்களுக்கு நிரந்தர விலை என்று சொல்வார்களே தவிர ஒரு ரூபாய் கூட ஒரு விவசாயம் பெற்றதில்லை. இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தான். ஒருவருக்கும் லாபம் இதுவரையும் வந்து சேர்ந்ததில்லை. இங்கே கொடுப்பதெல்லாம் வெறும் தேர்தல் வாக்குறுதிகளால். அதே மாதிரி அடுத்தது ஐயா சொன்னாரு, நாங்கள் வந்து விளையாட்டுத்துறை மேம்பாடு செஞ்சோம். இதோ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க, இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல 16 வருடங்களாக there is no physical education teacher. இது ஒரு ஆட்சியா? 16 வருடங்களாக நம்ம என்ன அதுக்கு போராட்டம் பண்ணிருக்கோம்? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நாங்கள் போராடி இருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி இங்கே ஆசிரியர்கள் முன்னிலையில் இங்கே மாணவர்களுக்கு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வேணும் என்று நாங்கள் போராடிக்கிறோம். If you have evidence, I have in my tab. I will show the photo. Section 17 பிரச்சனையை பொறுத்தவரை அரசு என்னுடைய நாம் தமிழர். இங்க பாருங்க, விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவார்கள். 16 வருடமாக ஒரு அரசு கல்லூரியில் நீங்கள் வந்து ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லாம எப்படி விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவீங்க? இங்க வந்து இருக்கிறது எல்லாமே ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். சரியான பிசிக்கல் ஸ்ட்ரக்சரோடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாதான் அவங்களால ஒரு ஒலிம்பிக்கோ ஒரு இதுவோ அச்சீவ் பண்ண முடியும். 16 வருடங்களாக நான் இது நெறியாளருக்கு குறிப்பிட்டு சொல்றேன், 16 வருடங்களாக உதகை அரசு கல்லூரியில் ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லை என்பதை இதை நியூஸ் தமிழ் சேனல் மூலமாக பதிவு செய்து. அடுத்ததாக ஐயா சொன்னார், டேன்டியை கொண்டு வந்தது 1967 அறிஞர் அண்ணா அவர்கள். 64 கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்தது குடிநீர் 64 எப்படி அண்ணா கொண்டு வருவாரு? கரெக்டா சொல்லுங்க. 67 தான் சொல்றீங்களா? 67 தான்ப்பா. 67 தானே? சரி, ஓகே. வாங்க 67 தான். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது 67 தான். அடுத்தது குடிநீர் தட்டுப்பாடு இன்றும் இருக்கிறது. குன்னூரில் குடம் எடுத்து இன்னும் நடுரோட்டில் உட்கார்ந்து போராடுகின்றார்கள். ஐயா சொல்றாரு, நாங்க குடிநீர் தட்டுப்பாடு தீத்துட்டோம், வீடு குடிநீர் வருதுன்னு. அதுவும் தப்பு. அப்புறம் மருத்துவ கல்லூரி சொல்றாங்க. உதகை மருத்துவ கல்லூரி எதற்காக கொண்டு வரணும்? இங்க இருக்கிற நீலகிரி மக்கள் வாழ்வாதாரம் எந்த விதமான நோய் வந்தாலும் உடனே போய் சரி செய்வதற்காக கொண்டு வரணும். ஆனா இங்க ஓரிரு பிரிவுகளுக்கு மட்டும்தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறதே தவிர மற்றவை அனைத்தும் கோயம்புத்தூருக்கு தான் அனுப்பப்படுகிறது. இங்கே மருத்துவமனை இருந்தாலும் போதுமான வசதி இல்லைன்னு சொல்றீங்க. வசதி இருக்கு, தேவையான மருத்துவர்கள் இல்லை, தேவையான உபகரணங்களும் இல்லை. அந்த அளவுக்கு முடிச்ச உடனே நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க சார். நோட் பண்ணீங்க. முடிச்ச உடனே நீங்க வேகமா பதில் சொல்லுங்க. ஒரு பாத்ரூம்லயுமே குவார்டர் பாட்டிலும் பீடி சிகரெட் துண்டும் பான் பராக் எச்சையும் தான் இருக்கு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுல எப்படி இருக்க முடியும்? ஆதாரம் நான் காட்டுறேன். சரி, ஓகே. நீங்க வேணும்னா நான் ஆதாரம் காட்டுறேன், போட்டோ எடுத்து வந்து வச்சிருக்கேன். சரி, அடுத்தது அதற்காக நாம் தமிழர் கட்சி போராடி இன்று வழக்கு என் மீது வழக்கு இருக்கு. எதுக்காக? நான் இந்த மருத்துவமனை சுகாதார சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறதற்காக போராடியதற்காக இன்று என் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. எனக்கு இப்ப ஒரு கேள்வி இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நீலகிரி மாவட்டத்துல 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்கன்றாலும் 3 தொகுதிக்கும் சேர்த்தே தான் பேசுறீங்க. இப்ப நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமா காங்கிரஸ் இங்க பல முறை ஆட்சிக்கு இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதனை தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் பல முறை இருந்திருக்காங்க, அவங்க அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அண்ணனும் பட்டியலிட்டாங்க, அவரும் பட்டியலிட்டாங்க, 2 பேருமே பட்டியலிட்டாங்க. அப்ப மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க. 2 பெரிய கட்சிகளும் ரொம்ப நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இந்த நிலையில் நம்புறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுக்கறாங்கன்னா, இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் இதுவரை செய்தது தேர்தல் அறிக்கை மட்டும்தான். எதுவுமே நிறைய செஞ்சிருக்காங்களா? சரி, எதுவுமே செய்யல எப்படி மறுக்க முடியும்? ஐயா, நான் சில குறைபாடுகள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. எதுவுமே செய்யலன்றது ஏற்க முடியாது. நான் சொல்றேன். பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு தரமான கழிப்பிடத்தை காட்டுங்க. பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என் தாய்மார்களும் தங்கைமார்களும்
தைரியமா போகிறதுக்கான ஒரே ஒரு தரமான கழிப்பிடத்தை காட்டுங்க, நான் மைக்க வச்சுட்டு போயிடுறேன். என்ன செஞ்சிருக்காங்க இந்த கல்லூரியில் 130 ஆசிரியர்களுக்கு 2 கழிப்பிடம் முன்னாடி இருக்கு. இப்ப வாங்க போய் காட்டுறேன். இந்த கல்லூரியில் 130 ஆசிரியர்களுக்கு மாவட்டத்துக்கு அப்ப இன்னும் நிறைய அடிப்படை தேவைகள் நிறைய தேவை இருக்கு. அடிப்படையே இல்ல, ஆகாசத்தை பேசக்கூடாது. அடிப்படையே இல்ல. இந்த காலேஜுக்கு இப்ப வாங்க நான் காட்டுறேன். 130 ஆசிரியர்கள், 130 ஆசிரியர். இன்னொன்னு வந்து உதகை குன்னூர்ல காலேஜ் பத்தி சொன்னாங்க. குன்னூர் காலேஜ்ல நீங்க காலேஜ் ஆரம்பிக்கணும்னு என்ன செய்யணும்? அப்பாயின்மெண்ட் போடணும். இங்க இருக்கிற ஏற்கனவே இங்கேயே ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ப்ரொஃபசர்ஸ் இல்ல. இங்கிருந்து 10 பேரை தூக்கி அங்க போடுறதா உங்களோட குன்னூர் கேள்வி பதிவு பண்றதா? நன்றி சார். இப்ப ஹாஸ்பிடல்ல நிறைய பிரச்சனைகள் சொன்னாரு. உதகை அரசு கல்லூரி மருத்துவமனை தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விட மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பாருங்க. பேசும்போது கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. லட்சக்கணக்கான தெளிவா யாரும் குறுக்கிடல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காணொலிகள் தொடர்ந்து இருக்கும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எல்லா நோயாளிகளுக்குமான மருத்துவ சிகிச்சை தரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கேத் லேப், இருதய சிகிச்சைக்கான கேத் லேப் அண்மையில 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ணிருக்கோம். நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ் விசிட் பண்ணுங்க. ஒரு தனியார் மருத்துவமனையை விட மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு செயல்பட்டு நீலகிரி மாவட்ட பொதுமக்களை காப்பாற்றுகிற பெரும் பணியை உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழுல இன்னொரு கருத்தை பதிவு பண்றோம். உண்மையிலேயே மருத்துவமனையினுடைய தரம் எப்படி இருக்கு, போதிய மருத்துவர்கள் இருக்கிறார்களா, அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பதை நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு நாளைக்கே மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்யும். மக்களுக்கு எது உண்மையோ அதை வெளியிடும். நன்றி.